Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Tutti Frutti Recipe தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சுலாங்க. நம்ம வீட்ல இருக்கிற பப்பாளி காயை வச்சு ரொம்பவே ஈஸியா செஞ்சுலாம். ரொம்ப செலவும் கம்மி தான். இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு பப்பாளி காய் எடுத்துருக்கேன். இது வந்து நல்ல காயாக இருக்கணுங்க, பழமாக இருக்கக்கூடாது, நல்ல காயாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு பப்பாளி காய் வந்து 4 கலர் அளவு சேர்க்கலாங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கலர் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு இதை பப்பாளி காயை மேலே பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. நம்ம தோலை நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் நிறைய விதைகள் இருக்கும். பப்பாளி காயோட விதைகள் வந்து நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு வந்து நம்ம கையாலேயோ இல்லை ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சோ நம்ம இதை வந்து விதையை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுலாம். அந்த உள்பகுதியில் உள்ள எல்லா பகுதியுமே எடுத்து விட்டுலாம். இதே போல் இப்போ 2 பகுதியிலையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு. விதையை எல்லாத்தையுமே நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கிலே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து நல்லா பொடியாக கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, நல்லா பொடியாக இருக்கும் டூட்டி ஃப்ரூட்டி. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு அதே போல் நம்மளும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நடுவில் உள்ள பகுதியை இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த உள்ள பகுதிகள் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இதே போல் எல்லா காயுமே அதே போல் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பொடியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம முழு காயவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் காயும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், பொடியாக இருக்குது, நல்லா உதிரியாக சூப்பராக. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா பப்பாளி காயை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 50% வந்து அந்த பப்பாளி காய் வந்து வெந்து வரணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா போதுங்க. வெந்துட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. காய் வந்து ஒரு 50% வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் காய் வந்து. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாங்க. காயை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி நல்ல இனிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இப்போ சக்கரை சேர்க்க போகிறோம். அதுக்கு இங்கே வந்து நான் 1 கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 ml கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பப்பாளிக்கு இந்த அளவு சக்கரை சரியாக இருக்கும். அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து விட்டு நம்ம வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருந்தா பப்பாளி காயை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த சக்கரை தண்ணியை வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு சிறு கம்பி பதம் மாதிரி வரணும். அந்தளவு வந்தாலே போதும். ரொம்ப விட்டுறாதீங்க, நமக்கு ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் சக்கரை பாகு. இப்போ அந்த காயை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 4 பகுதியாக ஈக்குவல் பகுதியாக பிரிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் எத்தனை கலர் சேர்க்குறீங்களோ அத்தனை கலர் அளவுக்கு நீங்கள் அத்தனை அளவு வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை 4ஆக பிரித்து எடுத்தாச்சு. இதில் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஜெல் கலர் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். 4 கலர் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 4 கலர் வந்து க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, பிங்க்குன்னு சேர்க்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபுட் கலரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம இப்போ பிங்க் கலர், ஆரஞ்சு கலரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 4 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் விட்டுருங்க. இது நல்லா அந்த சக்கரை தண்ணியிலே ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இங்கே ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் ஒட்டாத நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நல்லா ஈரப்பதத்தை வடிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து விட்டுட்டு லைட்டாக பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி கையால். அப்போ மீதி எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி எல்லாத்தையுமே அந்த பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இதே போல் நம்ம எல்லா ஃப்ரூட்டையும் போட்டு வச்சாச்சு. இது வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து கையில் ஒட்டாத ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வைக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. அந்த பேப்பர் எல்லா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் இதுக்காக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பப்பாளி காயை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த டூட்டி ஃப்ரூட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.